இயக்குனர் சீனு ராமசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உங்க இரங்கலை நீங்க பதிவு செய்யலாம் சார். அதாவது நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது ஒரு பெரியவர் என்னோட அறைக்கு வந்தாரு. ஒரு இஸ்லாமியர். ஆனால் காலை எழுந்திரிச்சு போவார், சாயந்தரம் வருவார். அப்போ நான் அடுத்த நாள் கேட்டேன், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கேப்டன் விஜயகாந்த் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறாருன்னு கேள்விப்பட்டேன், அதுதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, கூட்டு போகிறீங்களோ? இன்னும் நீங்கள் வாங்க, நான் கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு நான் கூட்டு போனேன். அப்போ நான் பாலமேந்திரா சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தேன். அப்போ கூட்டு போனால் ஒரு நீளமான கியூ இருந்துச்சு. கரெக்டாக அந்த ஆஃபீஸ் எங்கே இருந்துச்சுன்னா நம்ம அந்த காலேஜில் இருந்துச்சு. நீளமான கியூ, ஆட்கள் வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க. நான் அங்கே ஆஃபீஸ் பாய் எனக்கு தெரிஞ்ச ஆள். உடனே என்னை முன்னாடி உள்ளே விட்டாரு. உள்ளே போனால் லெஃப்ட் சைடில் கேப்டன் உட்காந்துருக்காரு. ஒரு துண்டு போட்டு சிம்பிளாக உட்காந்துருந்தாரு. அங்கே வரிசையாக வாங்கி அந்த அப்ளிகேஷன்லாம் வாங்கி என்ன ஏதுன்னு பார்த்து அதில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் கேட்டு வந்த தொகை ரொம்ப குறைவான தொகை தான் கேட்டு வந்திருக்காரு. ஒரு வருஷம் ஃபீஸ் கேட்டு வந்திருக்காரு. ஆனால் அங்கே கொடுக்கப்பட்டது என்னன்னா 2 வருஷம் ஹாஸ்டல் ஃபீஸோட ஃபீஸு. அவர் கேட்டார், பொண்ணா என்ன படிக்குதுன்னு கேட்டார். கேப்டன் கேட்டாங்க, இங்கே படிக்குதுன்னு. இப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி கட்டுவான்னு கேட்டார். அவர் திரும்ப கொடுத்தாரு, மறுபடியும் கொடுத்து விட்டார். ஹாஸ்டல் ஃபீஸோட செக்கு கையில் கொடுத்துட்டாங்க. அந்த பெரியவர் வெளியில் அழுதாரு. இதுதான் நான் முதல் முறையாக நேரில் பார்த்தது. இப்போ அன்னையிலேருந்து எனக்கு கேப்டன் என் மனசு ஒரு பெரிய ஒரு வள்ளலா, எப்படி ஒரு மதுரைனா ஒரு வைகை நதி, மதுரைனா எப்படி ஒரு மீனாட்சி அம்மன் கோயில், அது மாதிரி மதுரைனா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய தீராத அன்பு. பல ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவர் நான் பார்த்துருக்கேன். நான் வேலை செஞ்ச படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் வந்திருக்காரு. இப்போ நடிகர் சித்தியில் அவர்களை பார்க்கறதுக்காக வந்தார். அவரோட பேசி போனதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அவரை மாதிரி ஒரு எளிமையான மனிதரை, குறிப்பாக வள்ளலை. என் தங்கை கல்யாணத்தை தங்கை கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக நேராக போனேன். அந்த கல்யாண மண்டபத்தில் இருந்தார். நடிகர் ராஜேஷ் தான் கூட்டு போனார். அப்போ நான் என்னை அறிமுகம் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட நான் பேச ஆரம்பித்த உடனே அவர் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னார். என் மேலே ஒரு அவதூறு பொய் வழக்கு போட்டாங்க. கோர்ட்டில் நீதிபதி தீர்ப்பே தரமாட்டேங்கிறாரு. காலில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்க வச்சுக்கிட்டு இருக்காரு. நானே கோவப்படுறேன். ஏதாவது ஒன்று எழுது, இல்லைன்னா விடு, ஏப்பாயனை நிற்க வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு நானே கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நீதிபதி தீர்ப்பு எழுத மாட்டேன்னு, எனக்கு தீர்ப்பு எப்படி சொல்றது, அதுவும் பொய் வழக்குக்கு எப்படி நான் தீர்ப்பு சொல்றது, நான் சொல்ல மாட்டேன்னு இருக்காராம். அப்புறம் தான் தெரிய வந்துச்சா, அது அவர் படித்ததே கேப்டன் மேலே தான். அதனால நான் தீர்ப்பை எழுத மாட்டேன், கடைசியாக டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் அந்த கேஸை அப்படின்னு கேப்டன் அவர்களை என்கிட்ட சொன்னாங்க. தங்கையோட கல்யாண பத்திரிகை நான் கொடுத்தேன். இப்படி ஒரு வள்ளல் மறைந்து விட்டார். உண்மையில வள்ளல் மறைவதில்லை, வள்ளலுக்கு என்னைக்குமே மறைவில்லை. அவர் மக்கள் மனசுல என்னைக்குமே இருப்பாரு. புரியுது சார். பத்திரிகையில் வராத செய்தியை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழகியவர்கள் சொன்னால்தான் உண்டு. அந்த வகையில் நீங்க சொன்ன விஷயம் எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.